ஹாய், இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து சவுச்சோ இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சிருந்தேன். ரொம்ப நேரமாக கன்ஃபியூஷன் என்னன்னா, புளிக்குழம்பு வச்சு இதை பொரிச்சிடலாமா இல்லை சவுச்சோப்பா பருப்பு போட்டே கடைஞ்சிடலாமா, ஒரே வேலையாக போயிடும் அப்படின்ட்டு. கடைசியில் வந்து பருப்பு தான் வின் பண்ணுச்சு. ஏன்னா பருப்பு போட்டு கடைஞ்சேன்னா எனக்கு ஒரே வேலையாக போயிடும். அதுலேயே காய் இருக்கும், குழம்பு ஊற்றி சாப்பிட்ட மாதிரி ஆயிரும். பருப்பு, காய், தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் விசில் போட வச்சாச்சு. ஆன்லைனில் ஆர்டர் போட்ட கிராஸ் மேட்டுக்கு இன்னைக்கு தான் நல்ல காலம் பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு தான் அதை வெளியவே எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கிச்சன் விண்டோவில் வந்து கொஞ்சம் இடம் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து இந்த கட்லரிஸ்லாம் வச்சிருப்பேன். அங்கே கேஸ் ஸ்டவ்க்கு பக்கத்தில் இருக்க சைட் ஸ்டாண்ட்லேயும் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி சைட் ஸ்டாண்ட்லேயே வச்சுட்டேன். அதே மாதிரி கட்லரிஸ் வச்சிருக்க இடத்துலேயே வந்து விரிச்சு விட்டுட்டேன். ஸோ நான் யூஸ்வலாக கட்லரி ஸ்டாண்டில் வச்சிருக்க மாட்டேன். அந்த காஃபி மக் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது உடஞ்சிருந்தா அதை தான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஆல்ரெடி 2 உடஞ்சிருந்தது. அதில் ஒன்றில் வந்து இந்த பெரிய கத்தி, சிசர்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இன்னொன்று வந்து குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஸோ எஸ், அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் லுக் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்குள்ள விசில் வந்துருச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி நல்லா பருப்பு ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு தாளிச்சு விட்டு இறக்கியாச்சு. நான் நிறைய வீடியோஸ் பார்க்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட பார்க்கலாம். பை.